இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, டு அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அப்கமிங் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஃபார்மர் மேக் ஷூர் டூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் தொடர்ந்து பிஎம் கிசான் திட்டத்தில் தவணை 2000 ரூபாய் பணம் பெறுவதற்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லைனா கரெக்டான டாக்குமெண்ட் லேண்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்கள் நிலத்தின் பத்திரம் அல்லது நிலத்திற்கான பட்டாவை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இது வரைக்கும் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்திற்கு அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சரி, நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் இசேவை மையத்திற்கு போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டான pmkisan.gov.in வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே pmkisan.gov.in பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டாப்லேயே க்ளோஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அதன் பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா செகண்டாக நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரூரல் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன், அர்பன் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரூரலாக அர்பன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். நீங்கள் கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் வரும். உடனடியாக உங்களுக்கு 4 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணோடனே உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு 973743 அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆதார் கொடுத்தனே ஆதார் நம்பர் வெரிஃபை ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஷோ ஆகும். கேட்டகரி ஜென்ரலாக எஸ்சி எஸ்டியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மரோட டைப் வந்து 1 to 2 ஹெக்டர்ஸ் லேண்ட் இருக்கா, எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அக்செப்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுத்துங்க. ஓனர்ஷிப் வந்து சிங்கிள் ஓனராக அல்லது ஜாயிண்ட் ஓனராக சொல்லியிருக்கும். சிங்கிள்னா சிங்கிள், ஜாயின்ட்னா ஜாயின்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் லேண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். அது கீழே உங்களோட லேண்டுக்கான சர்வே நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக சப்டிவிஷன் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட லேண்ட் எவ்வளோ ஏரியா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹெக்டர்ஸில் என்டர் பண்ணுங்கள். லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2019க்கு முன்னாடி வந்ததா அதன் பிறகு வந்ததான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக லேண்ட் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் வாங்கினீங்களா அல்லது உங்களுடைய தந்தை மூலமாக வந்ததா, எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் என்டர் பண்ணிக்கோங்க. பட்டா நம்பர் இருக்குன்னா எஸ் கொடுத்துட்டு ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பட்டா நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பட்டா நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட பட்டா இருந்ததுன்னா அது வந்து 200 KBக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரீவியஸ் ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களை நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் அவங்க அப்லோட் கொடுத்த பிறகு அடுத்த தவணையிலேருந்து உங்களுக்கு வந்து ரூபாய் 2000 தவணை பணம் வந்து உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.